ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் மஸ்கிட்டோ நெட் எப்படி பண்ணுறது இந்த பிஸ்னஸை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மஸ்கிட்டோ நெட்டுன்றது நார்மலாக போத்திக்கிற கொசுவலையை பற்றி நான் சொல்லலை. இந்த விண்டோஸ்க்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா மஸ்கிட்டோ நெட்டு, அதை பற்றி தான். இது பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு பெரிய அளவுக்கு வந்து நாலேஜோ செலவோ எதுவுமே வேண்டாம். ஆர்டர் பேஸில் எடுத்து பண்ணாலே போதும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பண்ணாமல் இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெட்டு தேவை. நமக்கு இந்த வலை இருக்கு இல்லைங்களா, இது பாலிஸ்டர் வலை. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 rupeesலேருந்தே கிடைக்குது. இந்த வலை தேவை. அதுக்கப்புறம் இந்த வெல்க்ரோ வந்துட்டு ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்குது. இது எங்கெங்க கிடைக்குது ஹோல்சேல் ரேட்லன்ற முழு விவரத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்க்ரோன்னு பாத்தீங்கன்னா 2 வரும். இதுல வந்துட்டு ஒன்னு வந்து புஷ் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மாதிரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நரன்னு இருக்கும். இப்படி நம்ம வந்து இதை எடுத்து இதுல ஒட்டணும்னா வந்து அப்படியே ஒட்டிக்கும் அந்த மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்ப இந்த மாடல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெல்க்ரோ அட்டாச் பண்றதுக்கு நார்மலா ஸ்டிச்சஸ், மிஷின் ஸ்டிச், அது நார்மல் ஸ்டிச்சே போடலாம். அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு மிஷின் ஸ்டிச் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல. இப்போ வந்துட்டு புது மாடலா வந்திருக்கு. இந்த வெல்க்ரோலயே வந்து அடிசிவ் இருக்கு. அடிசிவ்னா கம். அதாவது நம்ம இந்த விண்டோஸ் எவ்வளவு அளவு சைஸ் இருக்கோ இந்த சைஸை வந்து அளந்துட்டு வெல்க்ரோ வந்துட்டு மீட்டர் கணக்குல வாங்கி அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி அடிசிவாவே வெல்க்ரோ வந்து ஸ்டிக்கராகவே கிடைக்குது. இதை இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டிடணும். ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம விண்டோஸ் ஃப்ரேமில் ஒட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒட்டவே இல்லை. இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன். இது பாருங்க, ஒட்டலை. நம்ம விண்டோஸ் ஃப்ரேமில் அடிக்கிறதுக்கு அப்படியே வச்சுட்டு ஸ்டாப்பிள் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒன் சைட் ஸ்டாப்லர். இது அமேசான்லேயே கிடைக்குது. 400 rupeesலேருந்து 600 rupees சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். இங்கே பாருங்க, ஸ்டாப்பிள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோஸில் நீங்கள் ஸ்டாப்பிள் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பக்கம் அடிசிவ் வச்சு ஒட்டிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே அவ்வளோதான். இது ஓப்பன் ஆகாது, நல்லா வந்து ஒட்டிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல்ஸில் இந்த பாலிஸ்டருடைய இது மட்டுமே 5 rupeesக்கே கிடைக்குது. ஸோ ஒரு விண்டோஸ் நார்மலாக நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நமக்கு மினிமம் 400 rupees ஆகும். இப்போ ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 விண்டோஸ் இருக்கும், 2 பால்கனிஸ் இருக்கும். சில பேர் வந்து ஃப்ரேம் வச்ச மாதிரியே டோருக்கும் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3500 நமக்கு 4000 rupees வரைக்கும் இந்த விண்டோஸும் டோர்ஸ்க்கும் சேர்ந்து பண்ணுற நெட்டுக்கே நமக்கு செலவாகும். இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 20லேருந்து 25% தான் வந்துட்டு காஸ்டே ஆகும். நம்ம 75% கிட்ட இதில் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ஹோல்சேல்ஸில் எல்லாம் ப்ராடக்ட்டும் வாங்கி ஃபர்ஸ்ட் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாஸ்ல நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அப்படி அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஆஃப் சீசன், ஆன் சீசன் அந்த மாதிரி கிடையாது. எல்லா சீசன்லயுமே வந்து இந்த மஸ்கிட்டோ நெட் தேவை. அதனால வந்துட்டு நீங்க அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நார்மலா பில்டர்ஸ் கிட்ட பேசினீங்கன்னா கூட நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேணும் இந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுப்போம் நல்ல பிரைஸ்லன்னு உங்களோட விசிட்டிங் கார்ட்ஸ் அடிச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க சாம்பிள் நெட் மட்டும் ஒன்று வச்சுக்கிட்டா போதும். அந்த மாதிரி சாம்பிள் நெட் ஒரு சின்ன ஃப்ரேம்ல அடிச்சு வச்சுட்டு அவங்க கிட்ட சாம்பிள் நீங்க காட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகேனா வந்து பண்ண சொல்லுவாங்க. இதுல நிறைய வேரியன்ஸ் இருக்கு. பாலிஸ்டர்லயே இந்த நெட் வருது, அதுக்கப்புறம் காட்டன்ல வருது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மெட்டீரியல் போட்டாலுமே இதுதான் மெத்தட். இப்படிதான் நீங்க வந்து இதை ஸ்டிக் பண்ண வேண்டிய மெத்தட் இது. ஸோ இந்த மாதிரி எடுத்து இந்த பிசினஸ் பண்ணும்போது தாராளமா ஒரு 4000 rupees நீங்க பண்றீங்கன்னா ஒரு 3000 ரூபாயிலிருந்து 2800 வரைக்கும் உங்களுக்கு லாபம் மட்டுமே இதுல கிடைக்கும். ஒரு 10 அபார்ட்மெண்ட் பிடிச்சா கூட 28,000 உங்களுக்கு. ஸோ நிறைய அபார்ட்மெண்ட்ஸ், வீடு எல்லாமே இருக்கு. இப்போ ஆல்ரெடி போட்டிருந்தா கூட இது ஒரு 6லேருந்து 8 months வரைக்கும் தான் இது தாங்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கிழிஞ்சிடும். உங்களுக்கு நானே காட்டுறேன் பாருங்க. இது போட்டு வந்து ஒரு 5 months தான் ஆகும். ஆனா அதுக்குள்ளே வந்து எல்லாமே கிழிஞ்சு போச்சு. ஸோ இது திருப்பி இப்போ நான் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது திருப்பி நம்ம அந்த பர்சனையே தான் நம்ம ரீச் பண்ணுவோம். அப்படி ரீச் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஆர்டர்ஸ் நமக்கு ரெகுலராகவே இருந்துட்டு இருக்கும். புது வீடு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி பண்ண வீடு, இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு ரெகுலராகவே வந்துட்டே இருக்கும். இதோடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த பிஸ்னஸ் கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல எங்கெங்க ஹோல்சேல்ஸ்ல கிடைக்கும் அப்படின்றத பாக்குறேன். நான் அதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்லயும் இல்ல என்னோட மெயில் ஐடியும் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே, அதுலயே பிங்க் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.